அனைவருக்கும் கணித வணக்கம். பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 3-2. அதில் 3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். வகுக்க 45 x அடுக்கு 3 y அடுக்கு 2 z அடுக்கு 4 வகுத்தல் -15 x y z அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. வகுத்தல் கணக்குனாவே அடுக்கு விதியை பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யணும்? அடுக்குகளை கழிக்க வேண்டும். இப்போ கொடுக்கப்பட்ட கணக்கை நான் எழுதிக்கிட்டேன். வகுத்தல் என்ன கொடுத்துருக்காங்க? -15 x y z. இப்போ 15 45 சுருக்கிடலாம். 15 15 3 15 45. இப்போ ப்ளஸ் மைனஸ் வகுத்தா என்ன வந்துடும்? -3 போட்டுக்கிறேன். அடுத்து x அடுக்கு இங்கே 3 இருக்கு, கீழே வந்து 1 இருக்கு, -1. அடுத்து y அடுக்கு 2 இங்கே இருக்கு, கீழே ஒரு y இருக்கு, அப்போ -1. z அடுக்கு 4 இருக்கு, கீழே ஒரே ஒரு z இருக்கு, அப்போ -1. இப்போ பார்த்தீங்கன்னா கழிச்சு போட்டோம்னா -3 x 3ல் 1 போனால் 2, அப்போ x அடுக்கு 2. ஒய்யை போட்டுக்கிறேன். 2ல் 1 போனால் 1, அது 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து z 4ல் 1 போனால் 3. அப்போ இந்த கணக்குக்குரிய விடை வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 x அடுக்கு 2 y அடுக்கு 1 z அடுக்கு 3. புரிஞ்சுங்களா?